கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கிடைச்ச அதிர்ச்சியான கவலை அளிக்கக்கூடிய செய்தி. எப்பயும் என்ற ரொம்ப மரியாதைக்குரிய அன்புக்குரிய ரோட்ல எங்க கண்டாலும் நான் இறங்கி நின்று கதைச்சிட்டு போகக்கூடிய காத்தாங்குடி மஸ்ஜித் அல் அக்ஸாவுடைய இமாம் முஸ்தபா மௌலவி அவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வைத்தியசாலையில மரணிச்சிருக்கிறாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஒரு சில நாட்களுக்கு முன்னால எல்லாரும் அவருக்காக பிரார்த்தனைகள் செஞ்சிருந்தோம். நானும் எனக்கு தெரிஞ்ச உம்ராவுக்கு போன அதிகமான நண்பர்கள்ட்ட கூட வேற நாட்டு நண்பர்கள்ட்ட கூட சொல்லி பிரார்த்தனைகள் செய்யுமாறு கூட சொல்லியிருந்தேன். அல்லாஹுடைய நாட்டம் இன்னைக்கு அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க. ஒரு மனுஷன் மரணிச்ச நேரத்துல அவரை பத்தின நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளணும் என்ற அடிப்படையில ஒரு சில ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய முஸ்தபா மௌலை அவங்களை பத்தின ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஊர்லயே ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவான நோயாளிகளை நலம் விசாரிக்கும் என்ற விஷயத்துல ஒரு வித்தியாசமான வழியை கையாண்டவர் தான் முஸ்தபா மௌலவி. நோயாளிகளை வீடு வீடா போய் விசாரிக்கிறதை விட நோயாளிகள் இருக்கக்கூடிய வைத்தியசாலைக்கு போய் சென்று விசாரிக்கிறது அது ஒரு பெரிய ஒரு தன்னுடைய முக்கியமான கடமையா செஞ்சாரு. வைத்தியசாலைகளுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய ஆட்களுக்கு சாப்பாடு, தண்ணி, பிஸ்கெட் அப்படியெல்லாம் கொடுத்து நலம் விசாரிக்கக்கூடிய, அதுவும் எந்த வேறுபாடும் பார்க்காத, தெரிஞ்சவர் தெரியாதவர் ஏழை பணக்காரன் எந்த வித்தியாசமும் பார்க்காம வந்து நின்று சிரிச்சு சுகம் விசாரிச்சு அவங்களுக்கு அல்லாஹ்விடத்துல பிரார்த்திச்சுட்டு போகக்கூடிய விஷயத்த நான் நிறைய தடவை அனுபவத்துல கண்டிருக்கிறேன். ஏன்னா அவருடைய கையால நிறைய தடவை வைத்தியசாலை இருந்த இடத்துல நான் வாங்கி சாப்பிட்டு கூட இருக்கிறேன். எப்பையும் சிரித்து முகத்தோட பேசக்கூடிய அந்த மனுஷன் இன்றைக்கு நம்மளை விட்டு போனதுங்கிறது ரொம்ப கவலையான விஷயம். அதுலேயும் அவருடைய ஜனாசாவில் என்னால் கலந்து கொள்ள முடியலைங்கிற ஒரு கவலையோட அல்லாஹு தாலா அவருடைய கபர் வாழ்க்கை சொர்க்க மறுமை வாழ்க்கையை சுவனத்து பூஞ்சோலைக்கா ஆக்கி வைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு அவரை இழந்து தவிக்கக்கூடிய அவருடைய குடும்பத்துக்கு தாங்கிக் கொள்ள ஒரு சக்தியும் அல்லாஹு தாலா கொடுக்கணும். எல்லாரும் அவருக்காக அதிகமா பிரார்த்தனைகள்ல செஞ்சு கொள்ளுங்க. இன்றைய நாள்ல உங்களுடைய ஒவ்வொரு தொடுகைகளையும் அவரை உங்களுடைய பிரார்த்தனைகள்ல சேர்த்துக் கொள்ளுங்க. ஏன்னா நம்ம ஊர்ல ஒரு வித்தியாசமான ஒரு கள்ளங்கபடமற்ற ஒரு மனுஷன் அப்படின்னு சொன்னா அது அவர்தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.